தாவேகாவின் பூத் கமிட்டி கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்குள் போலியான அடையாள அட்டைகளுடன் நுழைந்தவர்களை பவுன்சர்கள் கையும் களவுமாக பிடித்து வெளியேற்றினர். கோவை குறும்பபாளையம் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடந்த இந்த கூட்டத்திற்கு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரத்யேக QR கோட் அடங்கிய அடையாள அட்டைகளில் போட்டோக்களை மாற்றி சிலர் உள்ளே நுழைய முயற்சி செய்தனர். இதனிடையே அடையாள அட்டை இல்லாதவர்களை பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பவுன்சர்களின் எதிர்ப்பையும் மீறி கருத்தரங்க வளாகத்திற்குள் உள்ளே நுழைந்த சில தொண்டர்களை பவுன்சர்கள் திருப்பி அனுப்பினர். கோவை தாவேக பூத் கமிட்டி கூட்டத்திற்கு TN11 BC 1909 என்ற பதிவெண் கொண்ட வாகனத்தில் விஜய் என்னோட பிசினஸுக்கு GST நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே GST எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் வருகை தந்திருந்தார். இந்த வாகனத்தின் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் கடந்த February 8ஆம் தேதியுடன் காலாவதியாகியுள்ளது. சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு 1000 முதல் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் நிலையில் விஜய் பயணித்த வாகனத்திற்கு அபராதம் விதிக்கப்படுமா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.